வேல்வேல் வெற்றிவேல். சாய் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் முருகப்பெருமானுடைய பல அற்புதங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். கழுகுமலையிலே எழுந்தருளியிருக்கிற முருகப்பெருமான், அவனுடைய சிறப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மேற்கு பார்த்து எழுந்தருளியிருக்கின்ற முருகன், ஒரு முகம் 6 கரங்கள் அப்படிங்கிற மாதிரி எழுந்தருளியிருக்கிறான். இந்த கழுகுமலை அப்படிங்கிறது கஜமுக பர்வதம் அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் பழங்காலத்திலே இருந்திருக்கிறது. உவனகிரி என்ற அந்த பெயரும் இருந்திருக்கிறது. வெட்டுவான் கோவில் அப்படின்னு மக்களுக்கிடையே அந்த கோவில் பிரபலமாகி இருந்தது. ஏன் வெட்டுவான் கோவில்னு அங்கே நிறைய அந்த மலைப்பகுதியை வெட்டி இது ஒரு குகையாக கற்கோவிலாக ஆக்கப்பட்டிருந்தது. அதனால் அதுக்கு வெட்டுவான் கோவில்னும் பெயர். ஆனால் சம்பாதியின் காரணமாக கழுகுமலை அப்படின்னு வந்தது. இந்த சம்பாதி மட்டுமல்ல, இந்த ஸ்தல புராணத்திலே வருகிறது. தாரகாசூரன் இவனை அங்கே வதம் செய்வதற்காக, 3 அசுரர்களை வதம் செய்வதற்காகத்தான் முருகப்பெருமான் அவதரித்தார். அதிலே 3ஆவதாக வருபவன் இந்த தாரகாசுரன். இவனை அழிப்பதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். வரும் வழியிலே இந்த கழுகுமலையிலே சிறிது நாட்கள் ஓய்வெடுத்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தல புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஸ்வரூபத்திலே அவன் அங்கே வரும் பொழுது, அங்கே நிலை பிரதிஷ்டையாகும் பொழுது, நிலையாக நிற்கும் பொழுது அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அந்த சக்தியை வழங்குகிறான், அந்த கருணையை வழங்குகிறான். அதனால் அவன் அங்கே நின்ற கோலத்திலே அல்லது அமர்ந்த கோலத்திலே இப்படி அந்தந்த இடத்திலே முருகன் எழுந்தருளியிருக்கிறான் அப்படின்னு தான் கொள்ளணுமே தவிர அவன் ஓய்விற்காக, முருகனுக்கு எதற்காக ஓய்வு இல்லையா, அதனால் அவன் அங்கே எழுந்தருளியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நாம் கொள்ள வேண்டும். இந்த கழுகுமலையில் பல சிற்பங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கிறதையெல்லாம் நான் சொன்னேன். அதையெல்லாம் பார்க்கலாம். அங்கே கணபதியிலிருந்து பல சிற்பங்கள் அங்கே இருக்கின்றன. அதில் முக்கியமாக இருப்பது என்ன என்றால் மிருதங்கம் வாசிக்கின்ற தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியே சிவஸ்வரூபம், மேற்கு பார்த்த முருகன் சிவஸ்வரூபம் அப்படின்னு சொன்னேன். இந்த மிருதங்கம் வாசிக்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுவாக அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, கல்லால மரம், இந்த கல்லால மரத்துக்கு கீழே தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பார். அவருக்கு கீழே 4 முனிவர்கள், ஜனகர், சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேர் அவர் மௌனமாக உபதேசம் செய்து கொண்டிருப்பார். இந்த 4 முனிவர்களும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்படி தான் தட்சிணாமூர்த்தியினுடைய அமைப்பு இருக்கும். ஆனால் சில இடங்களிலே இந்த வித்தியாசமான அமைப்புகள் ஒரு காரணத்தோடு அமைந்திருக்கும். அப்படித்தான் இங்கேயும் இந்த தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கார் இந்த கோவிலில் அப்படின்னு சொன்னால், மிருதங்கம் வாசிக்கின்ற தட்சிணாமூர்த்தியாக அமைந்திருக்கிறார். தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொன்னாவே குரு இல்லையா, அது அவர் குரு அம்சமாக, குருவின் அம்சமாக இருப்பவர். இந்த குருன்னு சொன்ன உடனேயே நவகிரகத்தில் இருக்கிற குருவை நாம் கொள்ளக்கூடாது, ஆதி குரு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். எல்லோருக்கும் மௌனத்தினாலே உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற தட்சிணாமூர்த்தி, தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி. அவர் இங்கே மிருதங்கம் வாசிக்கின்ற தட்சிணாமூர்த்தியாக, அதாவது செயல்படுபவராக. பொதுவாக தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொன்னால் செயலற்று, பேச்சு அற்று, அமைதியாக அமர்ந்திருப்பார். ஆனால் இங்கே அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, மிருதங்கம் வாசிக்கிறதுனாவே ஒரு செயல், ஒரு ஓசை. நடராஜ தத்துவம் அப்படிங்கிறது அந்த ஓசை தத்துவம் தான். இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக நடராஜர் விரிந்து இருக்கிறார். அவருடைய சக்தி விரிந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த தோற்றத்தை பார்த்து அணு விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் வியந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு தோற்றம்! இந்த அகிலாண்டத்தை உருவகப்படுத்துவதாக இந்த நடராஜர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நடராஜர் இயங்குகின்ற சக்தியாக இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி இயக்கமற்று, சொல்லற்று, செயலற்று இப்படி அமைதியாக அமர்ந்திருப்பார். ஆனால் இங்கே வித்தியாசமாக ஓசையை தருகின்ற தட்சிணாமூர்த்தியாக, குருவின் அம்சமாக இவர் இருக்கிறார். இங்கே ஏற்கனவே சிவஸ்வரூபமாக முருகன் இருக்கிறார். இவர் மங்களகாரகன், அதாவது செவ்வாய்க்கு உரியவன்.
எனவே குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது இங்கே வந்து இயல்பாகவே இந்த கோவிலிலே ஏற்படுகிறது. பொதுவாக குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப விசேஷமானது. ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த குருவும் மங்களன் அப்படிங்கிற செவ்வாயும் சேரும் பொழுது அவர்கள் மிகச்சிறப்பாக இருப்பார்கள், மிக ஒரு அற்புதமான யோகங்களை எல்லாம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க. இது ஒருவருடைய ஜாதகத்தில். ஆனால் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலே இந்த குருமங்கள யோகத்தில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய அந்த சக்தி அலைகள்ங்கிறது எவ்வளவு அற்புதமாக இருக்கும் இல்லையா? அந்த வகையிலே இந்த கோவிலிலே குரு மங்கள யோகம், குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கின்ற ஒரு தன்மையிலே அந்த அமைப்பு இருப்பதால் இந்த கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக, ரொம்ப சக்தி உடையதாக ஆகின்றது. அதனால் இந்த கழுகாச்சலமூர்த்தி அப்படிங்கிறவர் இந்த முருகன், இவர் வந்து மக்களுக்கு கருணையை, குரு மங்கள யோகத்தை கொடுப்பவராக இருக்கார். நாம் அதுக்காக போய் தனியாக எந்த விதமான தவமோ பிரார்த்தனையோ செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே போனாலே நமக்கு அந்த யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வகையில் அதனால்தான் அங்கே ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு சிறப்பான முறையிலே அந்த முருகன் எழுந்தருளி இருக்கிறார், வித்தியாசமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்திலே குருமங்கள யோகத்தை தருகின்ற, ராஜபோகத்தை தருகின்ற முருகனாக இந்த கோவிலிலே அவர் எழுந்தருளி இருக்கிறார். இதை வந்து இந்த ராஜபோகத்தோடு இந்த முருகன் இருக்கிறார். எப்படி பழனியிலே அவர் வந்து ஆண்டி கோலத்தில் இருக்கிறார், அனைத்தையும் துறந்தவராக இருக்கிறார். இங்கே வந்து ராஜபோகம் தருகின்ற முருகனாக இங்கே கழுகாச்சலத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை, மிக பெரும் மகானான பாம்பன் சுவாமிகள் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார். அப்படி அந்த ராஜபோக முருகனாக, குருமங்கள யோகம் தருகின்ற முருகனாக, ஒரு வித்தியாசமாக கருணை கடலாக, ஒரு முகம் 6 கைகளோட இந்த கழுகாச்சலமூர்த்தி கழுகுமலையில் எழுந்தருளியிருக்கிறார். அவரை போய் நம்ம தரிசனம் செய்து நமக்கு வேண்டிய அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் நாம் நிறைவேற்றி கொள்ள முடியும். அப்படி ஒரு அற்புதமான கோவில் இந்த கழுகுமலை. சரி, ராஜபோகத்தை தருகின்ற முருகனாக இங்கே எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொன்னது பாம்பன் சுவாமிகள். அந்த பாம்பன் சுவாமிகளை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எப்படி இந்த முருகன் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னா அவருடைய தோற்றத்திலேயே பல சேவல், வேல், மயில், நாகம் இதெல்லாம் இருக்குது. இவற்றினுடைய தத்துவங்களை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? அதே போல் முருக பக்தர்கள், அற்புதமான முருக பக்தர்கள், இந்த கலியுகத்திலேயும் முருகனுடைய அந்த தரிசனத்தை கண்டவர்கள், பிரத்யக்ஷமாக முருகனை பார்த்தவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. கலியுகம்னா அது எப்போவோ ஆரம்பித்தது. ஆனால் இப்பொழுது ஒரு நூற்றாண்டுக்குள்ள முருகனை தரிசனம் செய்தவர்கள், நேரிலே தரிசனம் செய்த முருக பக்தர்கள்லாம் இருக்காங்க. அப்படி முருகன் அவர்களுக்கு காட்சி அளித்திருக்கிறான். தெய்வம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர்களுக்கு காட்சி அளித்திருக்கார். முருகன் மட்டுமல்ல, ராமனுடைய அன்பர்களுக்கு காட்சி அளித்திருக்கிறார். அவர்கள் அந்த தெய்வத்தை தேடி மனதால் உருகி நாம் அந்த தெய்வ தரிசனம் பெறணும் அப்படின்னு நினச்சா நமக்கு நிச்சயமாக அந்த தரிசனம் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு மாயை, ஒரு மனோநிலை அப்படின்ட்டு அதை புறம் தள்ளிவிட்டு போயிடலாம். ஆனால் பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். அதற்கான சான்றுகள் நிறைய இன்றைக்கும் இருக்கிறது. நமக்கு தெய்வம் அப்படியெல்லாம் தரிசனம் பார்க்க முடியுமா, நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதற்கு ஒரு அழகிய விளக்கத்தை கொடுப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகா ஞானி. அவர் தெய்வத்தை கண்டவர், காளியோட பேசினவர். அப்படி இருக்கும் பொழுது விவேகானந்தர் ஒரு இளைஞன், அவருக்கு இப்போ எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் அவரும் இருந்தார். தெய்வம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கட்டத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சரை அவர் பார்க்க வேண்டியதாக போகிறது. ஏதோ ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்குது. ஆனாலும் அவருடைய அந்த
பகுத்தறிவு அப்படிங்கிறது இதெல்லாம் நிஜமாக இருக்காது, இவர் ஏதோ ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கார் அப்படின்னு தான் அவருக்கு தோன்றுறது. ஏனென்றால் இவர் படித்த இளைஞன், ராமகிருஷ்ண பரமஹம்சரோ படிக்காதவர். அதனால் ஒரு தடவை என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர்கிட்ட போய் நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு காளியை நீங்கள் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நான் தாராளமாக நான் உனக்கு காளியை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வர சொல்கிறார். மறுநாள் விவேகானந்தர் போகிறார். அவரை அந்த வழிபடுகின்ற பவதாரிணி அப்படின்னு வழிபடுகின்ற அந்த மூர்த்தத்துக்கிட்ட போய் நீ போய் காளிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார் பரமஹம்சர். அவர் பேச்சற்று நிற்கிறார் விவேகானந்தர். அப்படி 3 முறை விவேகானந்தர் காளியை தரிசனம் செய்கிறார். ஒவ்வொரு தடவை பார்க்கும் பொழுதும் அவர் ஏழ்மை நிலையில் அவருடைய குடும்பம் இருக்குது. அதனால் அவர்களுக்கு ஏதாவது நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தடவை நினச்சிப்பார். ஆனால் காளியை பார்க்கும் பொழுது இது எதுவுமே இல்லாமல் பேச்சற்று எந்த எண்ணங்களும் இல்லாமல் அப்படியே நின்று விடுவார். இப்படி தான் 3 தடவையும் ஆச்சு. இப்படி காளியை பார்க்கணும் அப்படின்னு விவேகானந்தர் சொன்ன பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை விவேகானந்தருக்கு தரிசனம் செய்து வைத்தார். அப்போது ஒருத்தர் கேட்குறார், இன்னும் நீங்கள் விவேகானந்தருக்கு காளியை காட்டினீங்க, அதே மாதிரி எல்லோருக்கும் காட்டுவீர்களா, எனக்கு காட்டுவீர்களா அப்படின்ட்டு கேட்குறார், கேலியோடு கேட்கிறார். அப்பொழுது பரமஹம்சர் சொல்கிறாரு, நான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கேன், நீ விவேகானந்தராக இருக்கிறாயா, நீ அந்த தகுதியுடன் நீ இங்கே வந்தால் உனக்கும் நான் காளியை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தெய்வ தரிசனம் அப்படிங்கிறது அதுதான். நாம் அதற்கு தகுதியானவர்களாக இருந்தால், ஒரு பாம்பன் சுவாமியாக இருந்தால், ஒரு ராம பக்தராக இருந்தால், ஒரு தியாகையராக இருந்தால், இப்படி நாம் அந்த தகுதியை நாம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் அந்த தரிசனம் அவர்களுக்கு கிடைத்தது போல் நமக்கும் அந்த தரிசனம் கிடைக்கும். அப்படி முருக பக்தர்கள் பலரும் முருகனை தரிசித்து இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. எப்படி முருக தத்துவத்தை நாம் அங்கங்கே அப்பப்போ பார்த்துக்கிட்டு வரோமோ அதே மாதிரி இந்த முருகனை நேரில் கண்ட முருக பக்தர்களை பற்றியும் அவர்களுடைய புனிதமான வாழ்க்கையை பற்றியும் கூட நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த முருகஸ்தலங்களுக்கு நாம் போகலாம். அப்படி வாழ்ந்தவர் தான் பாம்பன் சுவாமிகள். சென்ற நூற்றாண்டிலே எல்லோருக்கும் தெரியும்படியாக முருகனுடைய அந்த தரிசனத்தை பெற்றவர் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் உங்களுக்கெல்லாம் தெரியும், ராமேஸ்வரத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஊர். பாம்பன் பாலம் எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்கின்ற ஊரிலே பிறந்தவர் தான் இந்த பாம்பன் சுவாமிகள் அப்படிங்கிறவர். அவர் பிறக்கும் பொழுதே அவருக்கு ரொம்ப முருகபக்தி இருந்தது. தானாகவே இயல்பாகவே அவர் முருக பக்தராக இருந்தார். தினமும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பார். அவருக்கு ஏதோ அந்த கந்தசஷ்டி கவசத்து மேலே அவ்வளவு ஈர்ப்பு இருந்திருக்கிறது. அதை அவர் படிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி படிக்க 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 இது போல தானும் ஒரு கவச்சத்தை முருகன் மேலே ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் அவருக்கு வருகிறது. அப்போ அவருக்கு வயசு ஒன்றும் அது இல்லை, 13 வயசு. அந்த ஆர்வத்தின் காரணமாக சிறு வயதிலேயே அப்படி ஆழ்ந்து போய்விட்டார். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த மாதிரியான ஒரு தவிப்பு, ஒரு தாகம் இருக்கும் பொழுது தானாகவே தரிசனம் அப்படிங்கிறது கிட்டும். அவர் முருகன் மேலே தானும் பாடல்களை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு வயதிலேயே 13 வயது, இப்பொழுதெல்லாம் டீனேஜ் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த வயதிலே முருகன் மேலே அவ்வளவு பக்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் 100 பாடல்கள் அவர் எழுதுவாராம், முருகன் மேலே எழுதுவாராம். அப்படி அவர் இருந்திருக்கிறார். அப்படி முருகனையே நினச்சிக்கிட்டு இருக்கார். அப்போது அவருடைய குடும்ப நண்பர், அவருடைய அப்பாவிற்கு நண்பர் அப்படின்னு வைத்துக்கலாம், அவர் என்ன பண்ணியிருக்கார், இவருக்கு சடாக்ஷர மந்திரத்தை ஓதுவித்து குருவாக இருந்து ஓதுவித்திருக்கிறார். அந்த சடாக்ஷர மந்திரம் ஓம் சரவண பவ அப்படிங்கிறது சடாக்ஷர மந்திரம். இதை ஓம் சரவண பவ அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் இதையே ஒரு மந்திரமாக நாம் உபதேசம் பெற்று, குருமுகமாக உபதேசம் பெற்று நாம் ஜபிக்க ஆரம்பித்தால்
நமக்கு கிடைக்காததெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளவு ஒரு பவித்திரமான சக்தி வாய்ந்த ஒரு வேலை போன்ற ஒரு மந்திரம் இந்த ஷடாக்ஷர மந்திரம். எல்லா மந்திரங்களுமே ஓம் நமச்சிவாய, ஓம் நாராயணாய இப்படிங்கிறது எல்லாமே அந்தந்த மந்திரங்களை சரியாக நாம் உபதேசம் பெற்று நாம் ஜபித்து கொண்டே வந்தால் நாமளே அந்த தன்மையிலே, அந்த தெய்வீகத்தன்மையில் மாறிவிடுவோம். அப்படித்தான் இந்த பையனுக்கும் அதுபோல் ஒரு உபதேசம் கிடைத்திருக்கிறது. அவன் ஷடாக்ஷர மந்திரத்தை அவன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறான். நிறைய அதுபோல் பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருந்து விட்டு கடைசியில் கந்தசஷ்டி கவசம் போலவே ஷண்முக கவசம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளது ஆகி தொண்டர்கள் குருவும் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான ஷண்முக கவசம் அதுவும் மந்திரங்கள் நிறைந்தது. எப்படி கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது பல மூல மந்திரங்களின் பிரயோகங்களை உள்ளே வைத்து ஒரு குஹ்யமாக வைத்து எல்லா மக்களும் பயனடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த தேவராய சுவாமிகள் ஏற்றியது போல பாம்பன் சுவாமிகளும் ஷண்முக கவசத்தை ஏற்றுகிறார். அற்புதமான அந்த மந்திரத்தை எல்லோரும் ஜபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவரும் சிறிது சிறிதாக எல்லோருக்கும் அறிந்தவராக ஆகிறார். அவருக்கு முருகன் மேலே தான் பக்தி, துறவற வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார். ஆனால் அந்த குடும்பம், அவர் பிறந்த குடும்பம், அவருடைய பந்தங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவரை விடவில்லை. அவருக்கு திருமணம் செய்விக்கப்படுகிறது. அந்த திருமண வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். அவருக்கு 3 குழந்தைகள் பிறக்கின்றன, அவர்களும் வளர்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய தந்தையும் மறைந்து விடுகிறார். அதனால் அந்த குடும்ப பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக போகிறது. அதனால் அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அந்த தனக்கு கொடுத்த அந்த தர்மம், அந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது. அதை நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை கட்டாயமாக நாம் விடுவித்து கொண்டு போவது அப்படிங்கிறது ஞானவான்களுக்கு உரியது அல்ல. எங்கே போனாலும் அவரவர்களுடைய தர்மத்திலே தான் வாழ வேண்டும். அதையும் தாண்டி நாம் ஆன்மீகத்திலே ஈடுபடலாம். அதனால் அவரும் அங்கே வாழ்கிறார். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய கடமைகளை எல்லாம் அவர் ஓரளவிற்கு செய்துவிட்டதாக அவர் நினைத்த பொழுது அவர் நிறைய ஸ்தலங்களுக்கெல்லாம் போக ஆரம்பித்து முருகப்பெருமானை வழிபடுகிறார். அவர் ஷண்முக கவசம், குமாரஸ்தவம் இதெல்லாம் அத்தனை மந்திரபூர்வமானது. அத்தனையும் அவர் ஏற்றுகிறார். ஓம் ஷண்முகபதையே நமோ நமக, ஷண்மதப்பதையே நமோ நமக, ஷட்கிரீட்டப்பதையே நமோ நமக, ஷட்கிரீவப்பதையே நமோ நமக இதெல்லாம் எழுதினது அவர் தான். நிறைய முருகன் கோயில்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் அருகோண வடிவிலே அமைத்து இந்த மந்திரங்களை, இந்த ஷண்முகபதையே நமோ நமக அப்படிங்கிற அந்த மந்திரங்களை எழுதி வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு படித்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அத்தனையும் மந்திரங்கள், மூல மந்திரங்கள். அதனால் நீங்கள் அந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு போகும்பொழுது இந்த மந்திரங்கள் எழுதியிருக்குமான எல்லாமே தமிழில் நாமாக்களாக இருக்கிறது தான். படிக்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அதே மாதிரி வீட்டிலேயும் இதில் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கொண்டு இதை படித்தீர்கள் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய கருணை அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவு கிடைக்கும். அப்பேற்பட்ட மந்திரங்கள். இதை எழுதினதும் பாம்பன் சுவாமிகள் தான். இவர் தான் கழுகுமலையில் முருகன் அங்கே ராஜபோக முருகனாக எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 3 மேற்கு பார்த்த கோவில்கள் முருகன் இருக்கிறார். அதிலே ஒன்று இந்த கழுகாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பாம்பன் சுவாமிகள் தான். இப்படி நிறைய கோவில்களுக்கு போகிறாரு. அந்தந்த கோவில்களில் இருக்கின்ற விசேஷங்களை எல்லாம் அவர் எல்லோருக்கும் எடுத்து சொல்கிறார். அதே மாதிரி அவர் முருகப்பெருமானுக்காக நிறைய பாடல்களை எழுதுகிறார். இவரை பற்றி திருவிக்காவும் பேசியிருக்கிறார். திருவிக்கா மிகப்பெரிய தமிழ் பண்டிதர், அவரும் பேசுகிறார். இவர் சென்னைக்கு வட சென்னையிலே பல நாட்கள் இவர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது திருவிக்காவும் இவரும் சேர்ந்து கடற்கரைக்கு உலாவச் செல்வார்களாம். அப்படி செல்லும் பொழுது நிறைய விஷயங்களை இவர் வடமொழி வித்தகராகவும் இருந்திருக்கிறார் பாம்பன் சுவாமிகள். ஆனால் அதிலே இருக்கின்ற அந்த வேதத்திலே இருக்கின்ற பல மறைப்பொருட்கள் இதை பற்றியெல்லாம் அவர் நிறைய பேசுவார். மிக எளிதாக புரியும்படி சொல்வார்.
மிகப்பெரிய பண்டிதர் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்காவும் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி ஒரு மிகப்பெரிய பண்டிதராக பாம்பன் சுவாமிகள் முருக பக்தராக இருந்திருக்கிறார். எல்லா ஸ்தலங்களுக்கும் போய் இவர் அருணகிரிநாதர் எப்படி எல்லா ஸ்தலங்களுக்கும் போனாரோ அந்த மாதிரி இவரும் எல்லா ஸ்தலங்களுக்கும் போய் முருகப்பெருமானை பாடியிருக்கிறார். ஒரு காலகட்டத்திலே முருகன் அவன் நினைக்கிறான், இந்த பாம்பன் சுவாமிகளை எல்லோரும் அதிசயிக்கும்படி அவருடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் தெரியணும், தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு அவர் மனம் கொள்கிறார் முருகப்பெருமான். அதனால் ஒரு நிகழ்ச்சியை அவர் செய்கிறார். அது என்ன நிகழ்ச்சி அப்படிங்கிறத நாம் அடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.